ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட வைஷு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 2024 வந்து எனக்கு பெஸ்ட்டாக கொடுத்தது அப்படின்னு சொல்லி வெற்றி வசந்தோடு எடுத்துக்கிட்ட இந்த பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நோ ஒன் எல்ஸ் கேன் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க வெற்றி வசந்தை டேக் பண்ணி. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிக்கு. முழுக்க முழுக்க அவங்களோட அன்பு, அந்த காதல் மட்டும்தான் தெரியுது அந்த பிக்கில். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில புகைப்படங்கள் எல்லாமும் அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு பயணம் வந்து இன்னும் நிறைய வருடங்கள் கடந்து அந்த அன்பு வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் வெற்றியுமே அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு விஷ் பண்ணியிருந்தாரு நியூ இயர்க்காக. சக்ஸஸோ ஃபெயிலியரோ பாராட்டுறாங்களோ திட்டுறாங்களோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒர்க்கை நம்ம குட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த யூனிவர்ஸ் உலகம் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் அது பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி டேக் கேர் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஹாப்பி நியூ இயர் 2025 அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக உண்மையான விஷயம். சக்ஸஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுறதை விட்டுட்டு, அதே மாதிரி நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறத ஓடுறதை விட்டுட்டு, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு கோ வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது தான்.